எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அது நம்ம கை விரல்லையே இருக்கு. ஆனா நம்ம பெருசா அதை கண்டுக்கிறதே இல்ல. நம்ம கூட டிஎம்ஐடி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விவேக் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நம்ம டிஎம்ஐடி அதை பத்தின சயின்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன். என் கையை பார்த்து நான் எப்போ கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்ல முடியுமா? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலா அதை மட்டும் சொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. நீங்க சொன்னதுக்கு பேர் ஜோசியம். ஒருத்தருடைய எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்றது. ஆனா டிஎம்ஐடி அப்படிங்கிறது, அதாவது டெர்மட்டோகிளைபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது, இது சயின்ஸ் பேஸ்ட். இது ஒருத்தருடைய நேச்சரை பத்தி சொல்றது. ஸோ இது நம்ம ஜோசியமெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா ஒருத்தருடைய நேச்சர், அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, அவருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேட்டர்ன் என்ன, ஒருத்தருடைய லேர்னிங் ஸ்பீட் எப்படி இருக்குது, எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், அப்போ இது ஜோசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா இந்த டெஸ்ட் மூலமா வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் சார்? ஓகே, ஆக்சுவலா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட எதுக்காக இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும் இல்லையா. இப்போ மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேரை மாற்றுறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட மூளையும். நம்ம உருவாகி வந்ததுக்கப்புறம் இந்த மூளையை அப்படியே மாற்றுறதுங்கிறது முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது இந்த மூளையினுடைய பேட்டர்ன், அதாவது இந்த மூளையினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க இந்த டெஸ்ட் எடுத்துக்கும் போது அவங்களுடைய இயல்பை பற்றி அவர்கள் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டுக்கு, அவங்களுடைய சைல்டுக்கு இது எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தை வளர்ற காலத்திலேயே அதனுடைய பிரெயின் பேட்டர்ன் எப்படி அமைஞ்சிருக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பெற்றோருக்கு அந்த குழந்தைய நல்ல விதமாக நல்ல ஒரு உயர்வுக்கு, வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையாகவும் இருக்கு. அப்படி உயர்வுக்கு கொண்டு வரணும்னா சந்தோஷமா அந்த குழந்தைய சக்சஸ்ஃபுல் ஆக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்குண்டான கைடன்ஸ் இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் மூலமா நம்ம கொடுக்க முடியுங்க.